அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு வீலாக் நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி ஈவினிங் அம்மா கொலக்கட்டை செஞ்சாங்க. இந்த கொலக்கட்டைக்கு ஏற்கனவே வெள்ளைக்கட்டியில் கரைச்சி வச்சுருந்தாங்க. பாகு அந்த மாதிரி தேவையில்லை, பதம்லாம் சாதாரணமாக வெள்ளைக்கட்டியை கரைச்சிட்டு அது கூட இடியாப்ப மாவு இருக்குங்க இல்லைங்களா, அந்த இடியாப்ப மாவு போட்டு தேங்காய், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி பெசரி நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது கையில் நிற்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு அதை வேக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சென்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இன்றைக்கி செஞ்சிட்ருந்தாங்க. இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா காலையில் கொண்டக்கடலை குருமாவும் அதுக்கப்புறம் சப்பாத்தியும் பண்ணியிருந்தோம். அந்த சப்பாத்தியில் ஒரு மாவு மிச்சம் இருந்துச்சு, சப்பாத்தி மாவு பிசைஞ்சது. அதை எடுத்து நல்லா தேய்ச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு தேவையான வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் நறுக்கி கொடுத்துட்டேன். தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு ஏங்கினேன் நான் என்னுள்ளே பலமின். இதுக்கு பாதி தக்காளி மட்டும் போட்டால் போதும். ஏன்னா இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்ப்போம். அதனால் நம்ம பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அதனால் நான் பாதி தக்காளி தான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி இது நம்ம கட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் நடுவில் சரி ஃபஸ்ட்டு பூ எடுத்துகிட்டு வந்துடலாம். பூ மலர்ந்துடும் இல்லைங்களா, அதோட பூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்ச துணியும் இருந்துச்சு. ஈவினிங்கில் இதெல்லாம் ஒரு வேலை தானே, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஒரு தெரப்பி மாதிரி பூ கட்டுறது. நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும், நல்லாயிருக்கும். அடுத்தடுத்தது நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்மளோட கவனம் எல்லாம் அதிலே இருக்குமா, அப்போ நம்மளுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம பண்ணுறது. ஆனால் அந்த துணி மடிக்கிறது அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலை. துணி துவைச்சிடலாம், காய போட்டுடலாம். ஆனால் அதை மடித்து வைக்கிறது, அதை மடித்து அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதுக்கப்புறம் பூவை கட்டி முடிச்சுட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த சப்பாத்தி மாவு தேய்ச்சி கட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்திங்களா, அதை குட்டி குட்டியாக இருந்ததை எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் சட்டியில். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுட்டோம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வெட்டி வச்சுருக்க மாவை சின்ன சின்னதாக இருக்கிறதுல நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது உள்ளே போட்டோடனே பூரி மாதிரி பஃப்னு ஆயிடுச்சு. ஆனால் இது சப்பாத்திக்குன்னு பிசைஞ்ச மாவு தான், நல்லா உப்பி வந்துருச்சு. அந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த எண்ணெய்லாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிரியாணி மசாலா கொஞ்சம், அப்புறம் சாம்பார் தூள் இது மட்டும்தான் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கடலையை போட்டு அந்த மசாலா நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளியும் அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்தேன் அந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிட்டாங்க. அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும்ல, அதனால தான். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த பூரி மாதிரி இருந்ததையும் காலையில் வச்சுருந்த அந்த சென்னா குருமா அதையும் ஊற்றிட்டாங்க. அப்புறம் நம்ம கொலக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலேயே அந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டில் உள்ளது தான், வீட்டில் செய்கிறது தான். சாதாரணமாக நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாவு ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கு எலுமிச்சப்பழம் புழிஞ்சாங்க கடைசியாக, அது இதில் ஆட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்பவும் போல் தான் மாமாவுக்கு ப்ளைன் டீ, எங்களுக்கு மில்க் டீ, பையனுக்கு பூஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு அந்த ஈவினிங் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போல்லாம் அதிகமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறோம், சாப்பிட்றோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் அவ்வளோ நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ப்ரீஸியாக ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இந்த காஃபி டைமில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சூடாக எடுத்துக்கிறோம். அது நம்ம எப்போதுமே வெளியில் வாங்கி சாப்பிடாம வீட்டில் இந்த மாதிரி பண்ணி வீட்டில் இருக்கிறதையே வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்களா. நம்மளுக்கு ஹெல்தியும் கூட. நம்ம எக்ஸ்ட்ரா எதையுமே அதில் ஆட் பண்ணல, வீட்டில் இருக்கிற மசாலா மட்டும்தான் நம்ம போடுறோம். ஸோ எந்த ஒரு கெடுதலுமே இல்லை.
அதுக்கப்புறம் நைட்டு இந்த விலாக் வந்து தொடருது. என்னென்னா நைட்டுக்கு கேப்சிகம் சட்னி பண்ணலாம். இது வரைக்கும் பண்ணதே இல்லை. சும்மா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு கேப்சிகம் ஃபுல்லாவுமே நான் ஆட் பண்ணல. அதில் வந்து பாதி வச்சுட்டேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், இதுக்கும் பாதி தக்காளி தான். அந்த சென்னாக்கு போட்ட பாதி தக்காளியில் அதை வந்து நான் போட்டுக்கிறேன். ஏன்னா தக்காளி அதிகமாக போட்டோம்னா தக்காளி சட்னி மாதிரி ஆயிரும். இது எப்படி வருமோ என்னவோன்னு நினச்சி தான் செஞ்சேன். ஆனால் டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கேப்சிகத்தோட அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு வைங்களேன். கண்டிப்பாக இந்த சட்னி வந்து உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இப்போ வந்து நான் வெங்காயம் தக்காளி வந்து சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை வந்து வதக்கி தான் அரைக்க போகிறோம். அதனால் இது ஒன்றும் பெருசாக சின்ன சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து கேப்சிகம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து நான் நறுக்கி எடுத்துட்டேன். கேப்சிகமுமே கொஞ்சம் பெருசாக வந்து நான் நறுக்கிக்கிட்டேன். மிச்சத்தை வந்து நான் வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப அதிகமாகவும் பண்ண வேணாம், ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கை அளவுக்கு உளுந்து, ஒரு கை கடலைப்பருப்பு. அந்த கடலைப்பருப்பு போட்டது வந்து ஆட் ஆகலைன்னு நினைக்கிறேன் இதில். எடுத்த வீடியோ ஆனால் இதில் வந்து ஆட் ஆக காணோம். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி, ஃபஸ்ட்டே பூண்டு நான் வந்து உரித்து எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நான் செதுக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சட்னிக்கு வந்து இஞ்சி பூண்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் இங்கே இருக்க அந்த கடலைப்பருப்பு எடுத்தது. நடுக்க அந்த இது வந்துருச்சு வீடியோ எடிட் பண்ணும்போது. ஓகே, இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக போட்டோம்னா நல்லாயிருக்குன்னு எனக்கே ஒரு யோசனை. எதுவும்லாம் பார்க்கல, நானாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த இஞ்சியும் பூண்டும் நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம போட்டுடலாம். அது வந்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அது என்னென்னா, நம்ம வந்து அந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உளுந்து வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கரிஞ்சாப்பில் ஆயிரும். அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ஃபஸ்ட்டு தாளிக்கும்போது உளுந்து, கடலைப்பருப்பு தான் போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வதக்கி அரைக்கிறதுக்கு நீங்கள் வெங்காயம் போட்டுட்டு ஒரு பக்கமாக தள்ளிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த உளுந்து இதை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தோடையும் சேர்ந்து அது வந்து பொரிஞ்சிரும். தனியாக நம்ம ஃபஸ்ட்டே போடும்போது கருகிரும். ஓகே, இப்போ வந்து வெங்காயம், அதுக்கு மேலே உப்பு, அதுக்கப்புறம் நான் அந்த உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு இப்போ தக்காளியும் போட்டு அதை நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறமா இந்த நம்ம வெட்டி வச்சுருந்த குடமிளகாயும் போட்டுடலாம். குடமிளகா வந்து கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற தோல் நம்மளுக்கு நல்லா டார்க்காக இருந்து கொஞ்சம் கலர் மாறும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா கீழே அடி பிடிச்சிரும் வெங்காயம், தக்காளி. அதனால் அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பூவும் போட்டுட்டு ஒரு கைப்பிடி வந்து புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுடலாம். இது என்னோடய ஓன் ரெசிபி தான். நீங்கள் உண்மையிலேயே சாப்பிட்டு பாருங்கள். நானே ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ நான் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை வந்து ஊற்றிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் நேரம் விட்டுட்டு சைட்லலாம் வெந்து நடுக்க வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் மேலே உள்ளதை தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து பெரட்டிலாம் போட தேவையில்லை. இந்த ஒன் சைடு வெந்த தோசையே நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுனால மேலே வந்து மாவு நிற்காது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த தோசை ஊற்றிட்டுருக்கும் போது என்னோடய ஹஸ்பண்ட் ஞாபகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு இந்த கிறிஸ்பியான தோசைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்த சட்னிக்குள்ளதும் ஆறிடுச்சு. அதையும் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தாளிக்காட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அந்த அன்னைக்கு தாளிக்கலை. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.